ஓம் சரவணபவ. ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். நம்ம தசாவதாரத்துல ஸ்ரீராம அவதாரத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதுல சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் மிகப்பெரிய கடுமையான போர் நடக்குது. ராமபிரானினுடைய உதவியினால சுக்ரீவன் வெற்றி அடைகிறாரு. வாலி படுதோல்வி அடைந்து தன்னுடைய உயிரை விடுகிறாரு. விடும்போது தன்னுடைய தவறை உணர்ந்து தன்னுடைய மகனை ராமபிரானை காக்க வேண்டும் அப்படிங்கிற உறுதியையும் வாங்கிட்டு மடிஞ்சிடுறாரு. சுக்ரீவனுக்கு கிஷ்கிந்தை ராஜ்யத்தை மீட்டு கொடுக்கிறார் ராமபிரான். அவருடைய மனைவியும் அங்கதான் இருந்தாங்க. அதற்கப்புறமாக மகிழ்ச்சியாக ஆட்சியை நடத்துவதற்கு ஆயத்தமானார் சுக்ரீவன். ஆனா உடனே அவருடைய அடுத்த பணி என்னவாக இருந்தது? தன்னுடைய வானர படைகளை எல்லாம் தயாராக்கினார். இதுக்காக நாலா பக்கமும் தன்னுடைய வானர படைகளை அனுப்பி சீதா தேவியை தேடணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கமா இருந்தது. அதற்காக ஆயத்தம் ஆகிட்டு இருக்கும் பொழுது அஞ்சனை மைந்தன் வாயுபுத்திரன் ஹனுமன் என்ன சொல்றாருன்னா, நான் ராம சேவை செய்வதற்காகவே இந்த அவதாரம் எடுத்திருப்பது போல உணர்கிறேன். அதனால் நான் ஒருவனே சென்று அம்மையார் எங்கு இருக்கிறார்கள் என்று கண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அதற்கான உத்தரவையும் ராமபிரான்கிட்ட கேட்கிறாரு. ராமபிரானும் எதுவும் மறுத்து சொல்லல. சரிக ஆஞ்சநேயா, நீயே போயிட்டு வா அப்படின்னு சொல்லி தன்னுடைய இடுப்புல இருந்து கணையாளியை எடுத்து ஹனுமன்கிட்ட கொடுக்கறாரு. கணையாளி அப்படிங்கிறது மோதிரம். அந்த மோதிரத்தை கையில கொடுத்து இதை போய் சீதா தேவிகிட்ட கொடு. ஏன்னா சீதா தேவி நம்பணும் இல்லையா? யாருன்னு தெரியாத ஒருத்தர் வரும்போது அவங்க பயப்படுவாங்கல்ல. அதனால இதை கொண்டு போய் கொடுத்தா சீதா தேவிக்கு என் மூலியமாக வந்த தூதன் என்று சீதா தேவி அறிவாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறாரு. கொடுத்த உடனே ஹனுமன் அந்த கணையாளியை வாங்கி பத்திரமா வச்சுக்கிட்டாரு. ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்றாரு. சொன்ன உடனேயே அவருடைய உருவம் பல மடங்காக உயர்ந்தது. ரொம்ப நல்ல பெரிய உருவம் ஆயிட்டாரு. ஆன உடனே கடல் கடந்து போறாரு. பறந்து ஒரு ஜம்ப் பண்ணாரு. ஜெய் ஸ்ரீராம்னு ஜம்ப் பண்ண உடனே அப்படியே பறக்க ஆரம்பிச்சிட்டாரு. பறந்து கடல் கடந்து எங்க போறாரு? லங்கைக்கு போறாரு. லங்கை நகரை பாக்குறாரு. அவருக்கு அவ்வளவு ஒரு ஆசை. ஆகா, இவ்வளவு அழகான நகரமா? இலங்கை நகரம் இவ்வளவு அழகாக இருக்கே. ஆகா, ராவணன் எவ்வளவு அருமையா அவனுடைய நாட்டை வச்சிருக்கான், இவ்வளவு அழகா வச்சிருக்கானே. இவ்வளவு அழகாக வச்சிருக்கக்கூடிய ராவணனுடைய புத்தி தவறான வழியில போயிருச்சே. அவனை அழிக்க போறோமே, அவனுடைய நாட்டை அழிக்க போறோமே அப்படின்னு வேதனைப்பட்டாராம் ஹனுமன். அப்ப நேரா என்ன பண்றாரு? இந்த வேதனைப்பட்டுக்கிட்டு அந்த நாட்டையும் ரசிச்சுக்கிட்டே நேரா அசோகவனம் போயிட்டாரு. தேடி தேடி பார்த்து அசோகவனத்துக்கு போயிட்டாரு. அசோகவனத்துலதான் சீதா பிராட்டி இருக்காங்க வாடிய முகத்தோட. அங்க பக்கத்துல பல ராட்சச பெண்மணிகள் காவலுக்கு இருந்தாங்க. அவங்கள மீறி இவர் போய் அவங்க கிட்ட பேச முடியாது. அதனால காத்திருந்தாரு. அவங்கெல்லாம் தூங்குனதுக்கு அப்புறமா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி காத்திருந்தாரு. அதே மாதிரி அவங்க கொஞ்சம் ஓய்வெடுக்கிற நேரம் இவர் போய் சீதா தேவியை பார்த்த உடனே சீதா தேவி பயந்துட்டாங்க. யாருடா இது வித்தியாசமா வந்து நிக்கிறாங்களேன்னு. உடனே அவர் எதுவுமே சொல்லல. தன்னுடைய கையில இருந்த கணையாளியை அவங்க கிட்ட காமிச்சாரு. இப்படி கையை விரிச்சு காமிச்ச உடனே அந்த கணையாளியை பார்த்த உடனே சீதா தேவியினுடைய கண்கள் ஆனந்த கண்ணீரில் குளமாயிருச்சான். கணையாளியை எடுத்து கண்ணில் வச்சுக்கிட்டாங்க. ஆஹா, நம்மளுடைய ராமபிரானுடையது அப்படின்னு சொல்லி வச்ச உடனே அப்பதான் பேசுறாரு ஹனுமன். நான் உங்களின் சேவகன், உங்களை மீட்க விரைவில் ராமபிரான் வருவார் அப்படிங்கிற விஷயத்த ஹனுமன் சீதா தேவி கிட்ட சொல்றாரு. இப்பயும் அந்த இலங்கையினுடைய மத்திய மாகாணமான நுவரெலியா அப்படிங்கிற நகரத்துல இன்னைக்கும் சீதா தேவியினுடைய கோயில் இருக்கான். சீதா தேவி அம்மையார் கோவில் அப்படின்னு சொல்லி மிக பிரம்மாண்டமான கோயில் அங்க இருக்கு. இது வந்து லங்கையில சீதா தேவிக்காக இருந்த மிகப்பெரிய ஆலயம்னு இப்ப சொல்றாங்க. ஏன்னா இதற்கான சான்றுகள் நிறைய இருக்கு. ஹனுமனினுடைய பாதம், ராவனுடைய பாதம் அப்படிங்கிற அச்சுகள்லாம் எல்லாமே அந்த கல்லுல இருக்கு அப்படிங்கிறதா இப்ப வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இது இருக்க இப்போ சீதா தேவியும் ஹனுமனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பெண்மணிகள், அந்த ராட்சச பெண்மணிகள் முழிச்சிட்டு உடனே சத்தம் போட்டு ஆட்களை வரவழைச்சிட்டாங்க. அப்போ ராவணனுடைய மகன் இந்திரஜித்து வரான். வந்து, யாரு நீ? ஒரு வானரமா இருந்துட்டு எப்படி உள்ள வர முடியும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நிறைய சக்தி இருக்கு. அதனால தன்னுடைய சக்தியினுடைய வலிமையினால ஹனுமனை கட்டி இழுத்துட்டு போயாச்சு. எங்க? தன்னுடைய தகப்பனார் ராமன்கிட்ட.
இழுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்தது என்பதை நாளை பார்க்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.